சாரி பெரியப்பா, இன்னைக்கு எப்படியாவது ஜாமீன் கிடைச்சிரும்னு நினைச்சேன். ஆனா நம்ம லாயர் ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. நீங்க வேற லாயரை பாருங்க. மாயா, தனா, நீங்க எல்லாரும் எங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. முக்கியமா அத்தை கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. மாயா, உங்க பெரியம்மா வீட்டுக்குள்ளேயே இருந்தவ. அவளை பொது வாழ்க்கைக்கு கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கிட்டேன். நீங்க எப்பாடு பட்டாவது முதல்ல ஜானகியை வெளியே எடுத்துருங்க. பெரியம்மான்னு இல்ல, உங்க 2 பேரையுமே சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துருவோம். ரகுராம் ஐயாவுக்கு என்னாச்சு? ஜானகி அம்மாவையும் கைது பண்ணிருக்காங்களே. ஒரு நிமிஷம் இருங்க, வந்து. ஓகே சார். சார் ஐயா, ஐயா என்ன தெரியுதுங்களா? நான் தான் வரதராஜன். வரதராஜன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க ஐயா. ஆமா, உங்களை எதுக்குங்க ஐயா கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க? சூழ்ச்சி பண்ணி எங்களை சிக்க வச்சுட்டாங்க. கவலைப்படாதீங்க ஐயா. நான் இப்ப இங்க வக்கீலா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக நான் வாதாடுறேங்க ஐயா. அப்பதான் இந்த வக்கீல் தொழிலுக்கே நான் செய்யற பெருமை. என்ன சார் சொல்றீங்க? இந்த கேஸுக்காக நாங்க நிறைய லாயர் கிட்ட பேசிட்டோம். பிபி டைகர் சிவான் இந்த ஆஜராகிறாருன்னு தெரிஞ்சதும் அவரை எதிர்த்து வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அவரை எதிர்த்து வாதாடி உங்களால ஜெயிக்க முடியுமா? நம்ம பக்கம் நியாயம் இருந்தா, எதிரில எவ்வளவு பெரிய லாயர் இருந்தா நமக்கு என்ன? அதோட ஐயாவுக்காக நான் வாதாடுறது நான் செஞ்ச புண்ணியம். சிவானந்தம்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். அவர் யாரு? மேடம், அவர் பேரு வரதராஜன். இந்த கோர்ட்லயே பாத்தீங்கன்னா பெரிய புலி மேடம். அவரை எதிர்த்து யாருமே ஜெயிச்சதே கிடையாது மேடம்.